கொரோனா அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஸ்கூல்லாம் லீவ் வாங்கி தந்து எக்ஸாம்ல ஆல் பாஸ் வாங்கி தந்தான். என்ன திடீர்னு வந்துக்கிறான்? அவன் முன்னாடி போய் நம்ம சர்ப்ரைஸா போய் நிக்கலாம். இப்ப அவன் என்ன பண்றான்னு நம்ம பாக்கலாம். கூடிய சீக்கிரத்துல மனுஷங்களுடைய மூளை மங்கி போக போகுது. எல்லாரும் பைத்தியம் மாறி லூஸ் ஆக போறாங்க. நான் நோயதான் பரப்புவன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் பரப்ப வந்த விஷயமே மேல, நோய்க்கும் மேல அது. என்ன சொல்றா இவன்? மனுஷங்களா, நான் கிருமியதான் பரப்பிக்கிறது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நான் பரப்புனது கிருமி இல்ல, மொபைல் போன் அடிக்ஷன் என்ற ஒரு வைரஸ். மனுஷங்களே, நான் நோயை பரப்பத்துக்கு தான் பூமிக்கே வந்தேன். ஆனா நீங்க உங்க மூளையை உபயோகித்து என்ன அழிக்கிறதுக்கே மருந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க மூளை வேலை செய்யற வரைக்கும் என்னால நோயை பரப்ப முடியாது. அதனாலதான் நான் லாக்டவுனை போட்டுட்டு சின்ன பசங்க கையில ஆன்லைன் கிளாஸ்ன்னு போனை கொடுத்துட்டேன். இப்ப பசங்க போன்ல படிக்கிறாங்களோ இல்லையோ, கேம்லாம் விளையாடி கண்ட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அவங்க மூளைய மங்க வச்சுட்டாங்க. அடுத்த ஜெனரேஷன்ல என்ன அழிக்கிறதுக்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாருடைய மூளைய மங்கி போயிடும். கரெக்ட் தான் இல்ல? இந்த கொரோனா வந்து நோயை பரப்பிச்சோ இல்லையோ, ஆனா மொபைல் அடிக்ஷனை எல்லாருக்குமே பரப்பி விட்டுச்சு.